to follow. ஆரம்பிச்சுட்டு அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இன்று உரையாயிரத்து 1204 ஓகே இன்று உரையாயிரத்து நான் இந்த இயர்ஃபோன்ஸை பற்றி கூறுகின்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இயர்ஃபோன்ஸ் வச்சிருக்கிறேன். உதாரணமாக பாடசாலையில் ஒரு வேறு இடங்களில் நான் தனியாக இருக்கும் போது அப்போ அல்லது சத்தமாக இருக்கக்கூடாத இடங்களில் அப்போ நான் இதை நான் கேட்டுக்கொண்டிருப்பேன். அப்போ எனக்கு நல்லா சந்தோஷமாக இருக்கேன் பாட்டு கேட்கும் பொழுது. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ Die With A Smile என்ற பாட்டத்தை நான் இப்போ பாடிட்டேன் சேர்த்து. அதுவும் எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கிறது அந்த ஒரு பாட்டு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கூடுதலாக முந்தைய காலத்தில் தான் இது கூடுதலாக பாவிக்கப்பட்டது. இந்த இப்போய காலத்தில் அது இப்போ இவ்வளோ பெருசாக இப்போ இல்லை என்றால் அது அந்த முழுவதாக எல்லாம் நீங்கள் திறந்து அந்த உதாரணமாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சேர்த்துருந்தா அப்போ அது திறந்து அப்படி இல்லாததுனால அது தவிர்க்கப்படுகிறது. முதலானது 1919 இயர்ஃபோன்ஸ் முதலாவது இயர்ஃபோன் 1919 நத்தானியல் பால்வின் மூலமாக உருவாக்கப்பட்டது. அது ஆனால் மிகவும் பாப்புலராக அது பவுஸ் என்ற நிறுவனம் 1966 ஆண்டிலே அது மிகவும் சிறப்பாக்கி இருக்கிறார்கள். இப்பொழுது நிறுவனங்கள் உதாரணமாக ஆப்பிளே அங்கே அவைகளுடைய ஏர்பாட்ஸ் என்றது ஆகும், அல்லது இயர்ஃபோன்ஸ் என்றது JBL அல்லது இது பவுஸ் என்ற நிறுவனம் என்ற போன்றவற்றை எல்லாம் இன்னும் இருக்கிறது. அதில் இங்கே இது கேபிளோடு சிலது இப்போ ஏர்பாட்ஸ் என்றதெல்லாம் அதான் இது இந்த ரெண்டு மட்டும்தான் அது இருக்கும். அதில் இப்போ நாய்ஸ் கேன்சலிங் எல்லாம் எல்லாம் இன்னும் இருக்கிறது. ஆனால் அது இன்னும் சிறப்பான வித்தியாசமான இன்னும் விடயங்கள் இருக்கிறது. உங்கள்கிட்ட அப்படியான இயர்ஃபோன்ஸ் இருக்கிறதா? அப்போ அதை எனக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.